first question posed in the Mahabharata is around the ambiguity surrounding the principal reason for the great war to be fought. The epic gives multiple reasons. One, it says that Bhuma Devi, the goddess Earth, had wanted the burden of people she was carrying on Earth to be reduced as she was no longer able to bear the weight. So Vishnu was born as Krishna and Durga was born as Draupadi to reduce the burden on Mother Earth. In Tamil traditions, it is said that Sita was born to be the nemesis of the Rakshasas, while Draupadi was born to be the nemesis of the royal dynasties. Arakar Kulathai Azhikka Pirandaval Sitai, Mannar Kulathai Azhikka Pirandaval Draupadi. The epic gives other possible reasons for the great war to be fought, but says that it's not finally possible to identify a single cause. Villibharatham brings that ambiguity of the original cause by narrating 6 different stories of the birth of Chandra, the moon god, who was the progenitor of the lunar dynasty. The first birth of Chandra, Villibharatham speaks, is of Chandra's birth from the heart of Vishnu. இன்று சந்திரனுடைய பெருமைகளை பேசுகிறேன் என்று வைசம்பாயன மகாமணியவர் ஜனமேஜய மாமன்னனுக்கு மகாபாரதனுடைய மேன்மைகளை சொல்ல துவங்குகிறாரா. எங்கள் மாதவன் இதயமா மலர் வரும் உதய திங்கள் மாமரபினில் பிறந்து இசையிடம் சிறந்தோர் அங்கன்மா நிலத்து அரசர் பல்கோடி அவ்வரசர் தங்கள் மாக்கதை யான் அறியளவையில் சமைக்கே Like all poets in this tradition, Villiputrar starts on a humble note. He says that he's just trying to convey in Tamil what he, a person without knowledge, had understood from Vyasa's epic. He apologizes for any errors in his rendering, as these were of his own making and not of the epic itself. சிவபெருமானுடைய ஜடாமுடியிலே விளங்கக்கூடிய பெருமைக்குரியவன் சந்திர அத்திரியமணியவருக்கு அனுசூயாதேவிக்கும் பிள்ளையா பிறந்தவன் சந்திரன். திருப்பார்கள் கடல் கடைகிற பொழுது அமுதத்தோடி பிறந்தவன் சந்திரன். திருமாலுடைய இதயத்திலிருந்து பிறந்தவன் சந்திரன். அக்னியிலிருந்து பிறந்தவன் சந்திரன். சந்திரனுடைய பிறப்பு பல இடங்களிலே பேசப்படுகிறது. மண்டலம் பயில் உரகர் பேர் உயிர்ப்பினால் மயங்கி மண்டலம் பொறவருந்திய பெருந்துயர் மாறே மண்தலம் தனை நிழலெனும் மரபினால் தனது மண்டலம் பொழி அமிழ்தன்மை குளிரவே வைத்தோ. உலகத்தில் இருக்கிற வெப்பத்தினாலே ஏற்படுகிற இந்த உஷ்ணத்தை எல்லாம் குறைத்து பூலோகத்திலே மக்கள் வாழ்வதற்காக அந்த குளிர்மையை ஏற்படுத்துகிறான இந்த சந்திரன். The first narrative of Chandra which Manivasakan chose in his rendering was of Daksha's curse, which connects the waxing and waning of the moon with Chandra's excessive love for the nakshatra Rohini, one of his 27 wives. தட்ச பிரதாபதி என்று ஒருத்தர் இருந்தான். அந்த தட்சனுக்கு 50 பெண்கள் பிறந்தாங்களாம். எவ்வளவு? 50 பெண்கள். 50 பெண் குழந்தைகளை அருமையா வளர்த்தான். 27 பெண்களை சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். 10 பெண்களை அமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். இந்த 13 பெண்களை காசிபருக்கு கொடுத்தான். இந்த 27 பெண்களும் சந்திரனை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்துறாங்க. இந்த 27 பெண்களும் தான் 27 நட்சத்திரங்கள். இந்த 27 பெண்களிலே ரோகிணி என்று ஒருத்தி. அந்த ரோகிணி இடத்துல மட்டும் அதிக பிரியமுடையவனாய் இருக்கிறான் இந்த சந்திரன். ஏன்னா அதிகமான அழகுடையவள். இது மற்ற பெண்களுக்கு பிடிக்கல. எல்லாரும் போய் சந்திரனத்திலே முறையிட்டார்கள் தட்சனிடத்திலே. அப்ப நாங்களும் தான் பெண்கள், எங்களெல்லாம் கணவனார் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேங்கிறார், அந்த ரோகிணி இடத்துல மட்டும் ரொம்ப பிரியமா இருக்கிறார்னா.
இந்த தட்ச பிரதாபதி சந்திரனை அழைத்து, சந்திரா நீ அழகாயிருக்கிறாய் என்றுதானே உனக்கு 27 பெண்களை திருமணம் செய்து கொடுத்தேன். பெண்கள்னா எல்லாரிடத்திலையும் சமமா நடக்க வேண்டியதுதானே. அது என்ன ஒருத்தி மேல மட்டும் அதிக பிரியமா இருக்கிறேன், இனிமேல் இந்த தவறை செய்யாதே போடான்னார். இப்ப தட்சனுக்கு பயந்து சில காலம் எல்லா மனைவரிடத்திலையும் சரிசமமா இருந்தான். மீண்டும் பழைய குருடி கதவை திருடு என்ற மாதிரி ரோகினுடைய அழகி மீண்டும் இவனை ஈர்க்கவே ரோகினிடத்திலே மீண்டும் பிரியமா இருந்தான். இதை பிடிக்காம மற்ற எல்லா பெண்களும் போய் மறுபடியும் முறையிடுகிறார்கள். அப்பதான் தட்சனுக்கு கோபம் வந்து, சந்திரனே இதுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய அழகுதானே, நாளைக்கு ஒரு கலையாக நீ தேர்ந்து போவ கடவுது, பிடி சாப்பின்னு சாபத்தை கொடுத்துட்ட. சோடச கலைகளை உடையவன் சந்திரன், 16 கலைகள். நாளைக்கு ஒரே கலையாக இப்பொழுது சந்திரன் தேய்ந்து கொண்டே இருக்கிறான். அவ தேவரிடத்திலே போய் முறையிடுகிறான். தேவர்கள் எல்லாரும் பார்த்தார்கள், தட்சனை எதிர்க்கிற ஆற்றல் எங்களுக்கு இல்லை என்று சொல்லிவிடவே அவன் வேற வழி இல்லாமல் பிரமதேவனிடத்திலே போய் முறையிடுகிறான். பிரமதேவன் பார்த்தார், அப்பா சந்திரனே தட்சனியனுடைய பிள்ளைதான், ஆனா என் பேச்சு கேட்க மாட்டான். சரி என்று வைகுந்தத்திலே போய் நாராயணிடத்திலே முறையிட்டார்கள். நாராயணனும் முடியாதுன்ட்டான். வேற வழி இல்லாம நேர கைலாயத்திலே போய் சிவபெருமானுடைய காலிலே போய் விழுந்தார். பொருந்த வானுரை நாள்களை நாள்தோறும் புணர்வோன் அருந்த வானவர்க்கு ஆரமுது அன்புடன் அளிப்போன் திருந்து அவ்வானவர்க்கு அரியவன் செஞ்சடை முடிமேல் இருந்த வானவன் பெருமையை யார்கோலோ இசைப்பா. காலில் விழுந்த சந்திரனை எடுத்து சிவபெருமான் முடியில வச்சுக்கிட்டாராம். தட்சன் கொடுத்த சாப பிரகாரம் நீ நாளைக்கு ஒரு கலையாக தேய்ந்தாலும் இப்பொழுது நான் கொடுக்கிற வரத்தின் பிரகாரம் நாளைக்கு ஒரு கலையாக நீ வளருவாய் என்று வரம் கொடுத்தார். அதான் சந்திரன் தேய்வதும் வளருவதுமா இருக்கு. அதான் பிறை சந்திரன் அந்த நேரமும் சிவபெருமானுடைய ஜடாமுடியிலே இருப்பான். சிவபெருமானுடைய ஜடாமுடியில விளங்கக்கூடிய பெருமைக்குரியவன் சந்திரன் என்றால் அந்த சந்திரனுடைய பெருமை யாரால சொல்ல முடியும்? 10 இரட்டியில் 2 ஒழிந்த பல்கலையோன் 10 இரட்டியில் 2 ஒழிந்த பல்கலையோன் மித்திரர்க்கு அவை கொடுத்து முன்மீளவும் கவர்வான் அத்திரி பெயர் அந்தணன் அம்பகம் தனிலோ சித்திர கணல் முகத்தினும் பிறந்து ஒளி சிறந்தோ. அத்திரிய முனிவருக்கும் அனுசுயா தேவிக்கும் பிள்ளையாக பிறந்தவன் சந்திரன். ஒரு காலத்துல இந்த நாரத மகாமுனிவர் என்ன செய்தாரா, இரும்ப துண்டு துண்டா வெட்டி, இரும்ப வேர்கடலை மாதிரி துண்டு துண்டா வெட்டின்னு அதை ஒரு பையில கட்டி எடுத்துட்டு நேரா சத்தியலோகத்துக்கு போனார். நாரதர் இருக்கிறாரு, அவர் ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்க மாட்டாராம். இங்க இருக்கத்த அங்க போய் சொல்லுவார், அங்க இருக்கத்த இங்க வந்து சொல்லுவார், ஏதாவது ஒரு கலகம் பண்ணிக்கினே இருப்பாராம். அதனால நாரதருக்கு என்ன பேரு, கலகக்காரர்னு ஒரு பேரு. நாரதர் கலகம் பண்றாருன்னா அது நன்மையில முடியும். அந்த நாரதர் இரும்பு கடலையே சரஸ்வதி இடத்திலே கொடுத்து, அம்மா இதை கொஞ்சம் வறுத்து கொடுங்கம்மான்னார். என்ன நாரதா விளையாடுறிய, இரும்ப போய் எப்படி வறுக்கத்துனார். This narrative hinges on the word jealousy. Anusuya literally means one who is without jealousy. She is happily married to Atri, a sage who has transcended all passions. Anusuya, through her austerities, has acquired magical powers, and she is able to accomplish a feat that even the 3 goddesses of knowledge, wealth, and valor, Saraswati, Lakshmi, and Parvati, were unable to accomplish. முப்பெரும் தேவிமார்களாயிருக்கிற எங்களாலேயே முடியாத காரியத்தை பூலோகத்தில் இருக்கிற ஒரு பெண்ணாலே எப்படி செய்ய முடிஞ்சதுன்னு கேட்டாங்க. Narada, the divine mischief maker, sings of the feat of Anusuya in the 7 heavens, and the 3 supreme goddesses are curious as to how a human being could do something which they had failed to do.
The Devas, or the gods and goddesses, share the same human frailties of the mortal beings. And the three goddesses want their respective husbands, Brahma the creator, Vishnu the protector, and Shiva the destroyer, to test Anusuya's magical powers. மூர்த்திகளும் பிராமண வடிவிலே அத்திரிமணியருடைய ஆசிரமத்துக்கு வருகிறார்கள். பௌதி பிச்சாந்தேகி உணவு கொடு. வெளியே வந்து பார்த்தா தெய்வீகமா இருக்கிறது இந்த வடிவம். அவர்களை கொண்டு போய் உள்ளே அமர வைத்து உணவு பரிமாற வருகிற பொழுது வந்த அடியார்கள் சொல்லுகிறார்கள், அம்மா நீங்கள் உணவு போடுவதாயிருந்த அங்க ஒரு விரதம் இருக்கிறோம், எங்க விரத பிரகாரம் உணவு போட்டாதான் நாங்க சாப்பிடுவோம்னாங்க. என்ன சுவாமி விரதம்னாங்க? உணவு போடுவதா இருந்தா உடம்புல ஆடை இல்லாமல் வந்து உணவு போட்டாதான் நாங்க சாப்பிடுவோம்னாங்க. The gods land on earth, disguised as old sages, and plead for food in front of Anusuya's house. Anusuya is pleased to cook food for them, but when she is about to serve, the three sages declare that they would only eat food served by a naked person. The gods have also come to her house at a time when they know that her husband Atri would not be there. Anusuya now finds herself in a difficult predicament. Neither can she refuse to serve her guests food, nor could she serve them food in the nude. Through a magical vision, she sees who these sages actually were, and again through a magic, transforms them into 6-month-old babies. Happily, she serves them food in the nude. The three goddesses are worried at the prolonged absence of their husbands and send Narada to check the reason. Narada sees the three gods happily playing as children and reports back to them. ஒரு குழந்தை கைத்தாளம் போடுகிறது, ஒரு குழந்தை அசைகிறது, ஒரு குழந்தை அது கேட்டார் போல் நடனம் ஆடுகிறது. மும்மூர்த்திகளையும் குழந்தையாக்கினத பார்த்தாரு நாரதர். ஐயோ, மும்மூர்த்திகளையே குழந்தையாக்கிட்டாலே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நம்மளையும் குழந்தையாக்கினாலும் ஆக்கிடுவான்னு சொல்லிட்டேன். நாரதர் பிடிச்சாரு ஓட்டம். இந்த 3 குழந்தைகளையும் இந்த அம்மையாரு ஏனையிலே கிடத்தி தாலாட்டு பாடுறாங்க. ஆராரோ ஆராரோன்னு பாட்டு பாடி தாலாட்டி கொண்டிருந்தாங்களே, அந்த நேரத்திலே அத்திரி முனிவர் வந்தார். பார்த்தா திடீர்னு குழந்தைகள் இருக்குது வீட்டுல. இந்த குழந்தைகள்லாம் யாருன்னு கேட்டார். இந்த தாலாட்டு பாடிந்தாங்களே அந்த பாட்டிலேயே பதில் சொல்லிட்டாங்க, சாமி இந்த குழந்தைகள்லாம் ஆராரோ 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 ஆராரோ. வேதாந்த ரகசியம் அது. தாலாட்டி என்பது என்னவோ சாதாரணமான விஷயம் நினைச்சிட்டு போறீங்க. இந்த பிறவியிலே நீ எனக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறாய், போன பிறவியில நீ யாரோ நாங்க யாரோ. அவதான் அத்திரிமுனிவர் ஞான கண் கொண்டு பார்க்கிறார், வந்திருப்பது மும்மூர்த்திகள் என்று தெரிகிறது. Lakshmi, Saraswati, and Parvati now meet Anusuya and plead with her to give their husbands back. Anusuya smilingly obliges, and Brahma, Vishnu, and Shiva are restored to their true form. The gods are pleased with both Anusuya and Atri and offer them any boon that they desire. Atri wants the three gods to be born as his children, and Brahma is born to them as Chandra, Vishnu is born to them as Dattatreya, and Shiva as Durvasa, a sage ready to curse at even the slightest offense. This is another narrative of Chandra's birth. அத்திரி முனிவருக்கு அனுசுயா தேவிக்கு சிவபெருமானுடைய அம்சமாக தூர்வாசர் பிறந்தார். அத்திரி முனிவருக்கு அனுசுயா தேவிக்கு நாராயணனுடைய அம்சமாக தத்தாத்திரேயர் பிறந்தார். அத்திரி முனிவருக்கு அனுசுயா தேவிக்கும் பிரம்மதேவனுடைய அம்சமாக சந்திரன் பிறந்தான். The next narrative of Chandra's birth is recorded in the story of the churning of the ocean. The Devas and the anti-slaves of Dhanavas want the elixir of immortality. For this, it is said they have to churn the ocean together. The king of snakes, Vasuki, agrees to be the churning rope, and Mount Mandara becomes the churning rod, and together the Devas and Dhanavas churn the ocean. The first emanation from the ocean through the joint effort was a deadly poison, Hala Hala or Kalakuta, literally time puzzle. திருப்பார் கடல் கடைகிற பொழுது முதல்ல விஷம்தான் வந்தது, அமுதம் வரல, விஷம் வந்துச்சு. அந்த விஷத்துல இருந்த அந்த தீட்சண்ணியே அதிகமா போச்சு அந்த இடத்துல.
Both the Devas and Danavas were unable to withstand this poison, and Shiva swallowed this poison to help him. Though the poison was gone, the heat generated by the poison was still there, and Chandra was born to cool the earth. அந்த சந்திரனுடைய மரபிலே வந்தருடைய பெருமை பேசப்படுவது மகாபாரதம். அந்த சந்திரனுடைய பிள்ளை புதன். தியாரண மந்திரத்து அன்புடன் இவனை வந்தியாதவர் மண்ணினும் வானினும் இல்லை. புந்தியால் உயர் புதனெனும் புதல்வனை மகிழ்வால் தந்து யாவரும் களிப்புற இருக்கும் நாள் தன்னில் அவன் புத்தியிலே சிறந்து விளங்கியதனாலே அந்த பிள்ளைக்கு புதன் புதன் என்று பெயர் வைத்தான். அறிவிலே சிறந்தவன் புதன். Ikshvaku, Manu's son, Sudyumna, one day while on a hunt, mistakenly entered a forest where men were specifically forbidden to enter. கானகத்திலே உமாதேவியார் தவம் செய்த இடமா. அந்த இடத்துல நிறைய ஆண்கள் எல்லாம் வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்களாம். அதனால உமாதேவியார் ஒரு சாபம் கொடுத்துட்டாங்களாம். ஆண்கள் யாராவது இந்த இடத்த வந்தாக்கா அவங்க பெண்ணா போயிடணும். இது தெரியாம அந்த மனுகுலத்து மண்ண வேட்டையாடி வருகிற பொழுது தெரியாதனமா அந்த இடத்த போயினாம் பாரு, பெண்ணா மாட்டான். வளைநெடும் சிலை கரத்தினன் மனு அருள் மைந்தன் உளையெழும் பரித்தேரினன் உருவது ஒன்று உணரான். விளை அருந்தவ விபினம் உற்று அம்பிகை விதியால் இளையனும் பெயர் மடவரல்லாயினன் என்ப. One month Ila would be a woman and would not remember her life as a man. And the next month she would become a man, Sudyumna, and not remember his life as a woman. அந்த மனுகுலத்து மன்னன் இப்பொழுது இளை இளை என்ற பெயரோடு அந்த கானகத்திலே அலைந்து திரிந்து சுற்றி கொண்டிருக்கிறான். அந்த இளை என்ற பெண்ணை இப்ப இந்த புதன் பார்த்தான். மாரகா களம் எழுபதோர் மதுமலருக்காவில் தாரகாபதி புதல்வன் மாரகா களம் எழுபதோர் மதுமலருக்காவில் தாரகாபதி புதல்வன் அத்தையலை காணா வீரகாம பாணங்களில் மெலிவுரமயங்கி திரகாமமும் செவ்வியும் மிகும்படி திளைத்தான். Buddha saw Ila, fell in love with her, and the son born to them was known as Pururavas, the founder of the lunar dynasty. புதனும் அந்த பெண் பூவையும் புரூரவாவினை தம் சுதன் எனும்படி தோற்றுவித்தனரே. அவன் தோன்றி இதனலம் பெரும் அழகினும் திரளினும் இலங்கி மதனனும் கலை முருகனும் எனும்படி வளர்ந்தான். மதனனும் கலை முருகனும் எனும்படி வளர்ந்தான். அந்த புரூருவா என்பவன் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு நாள் தேவலோகத்தின் நடன மாதர்களிலே ஒருத்தி, அவளுக்கு ஊர்வசி ஊர்வசி என்று பேர். அந்த ஊர்வசி ஒரு அவுணன் கவர்ந்தி போகிறார். அவன் கவர்ந்தி போகிற பொழுது அவள் தேவேந்திர அபயம் தேவேந்திர அபயம் என்று அபய குரல் இடுகிறாள். கொண்டு போதலும் அபயம் என்று உருப்பசி கூவ கொண்டு போதலும் அபயம் என்று உருப்பசி கூவ அண்டர் யாவரும் மஞ்சினர் அவருடன் நடும் போர் வண்டு சூழ் குழல் அணங்கை இம்மதிமாமகன் வண்டு சூழ் குழல் அணங்கை இம்மதிமகன் மகனும் கண்டு தேர்நனி கடவினல் அசுரரு மெய் கலங்க அசுரரு மெய் கலங்க.
அந்த அவுணனை எதிர்க்கிற ஆற்றல் இந்திரனுக்கே இல்லை. அப்ப பூலோகத்திலே ஒருவனாயிருக்கிற அந்த புரூருவா என்பவன் தேர் ஏறி சென்று அந்த அவுணனை வென்று தேவலோகத்து பெண்ணுக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்கி அந்த பெண்ணை கொண்டு போய் தேவேந்திரனுடைய சபையில ஒப்படைத்தான். இந்த அவுணனை எதிர்க்கிற ஆற்றல் எனக்கு இல்லை, நானே அமைதியா இருந்து விடுகிற நேரத்தில் நீ சென்று அந்த அவுணனை வென்று இந்த தேவலோகத்து பெண்ணுடைய மானத்தை காப்பாத்தினாய். உனக்கு ஏதாவது வேணும்னா கேள்பா தரேன்னு நம்புறேன். அந்த புரூருவா பார்த்தா எனக்கு எதுவும் வேணா அந்த பொண்ணு தான் வேணுங்கிறான். தேவேந்திரன் பார்த்தான், எப்ப இந்த ஊர்வசி அந்த அவனுக்கு தூக்கின்னு போனானோ அப்பவே எனக்கு சொந்தம் இல்லை. அந்த அவுணனிடத்திலிருந்து எப்ப நீ காப்பாத்தினியோ அப்பவே இவ உனக்கு சொந்தமாயிட்டான். சில காலம் இவ உன்னோடு வாழ்வாய். வயிற்றுல ஒரு குழந்தை பிறக்கிற வரையிலே உன்னிடத்துல இருப்பான். குழந்தை பிறந்த உடனே தேவலோகத்து வந்துருவான்ட்டான். Narratives in this tradition resonate with one another, and no storyteller can actually encapsulate all these resonances in a single narration. For example, there were two important sages called Nara and Narayana who were practicing severe austerities to kill a demon, Dambodbhava, also known as Sahasrakavacha. Dambodbhava had been granted a boon by Brahma, which gave him 1,000 shields wrapped around his body. A person to break one body armor of Dambodbhava had to practice austerities for 100 years, and Dambodbhava thought he was invincible. As no one could defeat him, he became arrogant and became a tyrant. Nara and Narayana took turns in fighting this asura. Nara would practice austerities for 100 years, while Narayana fought him, breaking one body armor. Narayana would then practice austerities for 100 years, while Nara fought him. When 999 of his armors were broken by Nara and Narayana, Dambodbhava took shelter behind Surya, the sun god. This part of Dambodbhava was born through Surya as Karna to Kunti, the eldest of the Pandavas. The Mahabharata keeps repeatedly identifying Arjuna and Krishna as reincarnations of Nara and Narayana. Karna is born as the last Kavacha or armor of Dambodbhava, and that is the reason why Arjuna had to kill his own brother. The storytellers would of course narrate the story of Dambodbhava on the death of Karna. This is a story which links the narrative of the founder of the lunar dynasty, Pururavas, to the Great War. மாயன் ஊருவில் வந்தருள்ளந்தமான் வயிற்றிலே ஆயுயந்து ஒரு செம்மலையாம் மகன் அளித்தான். மாயன் ஊருவில் வந்தருள்ளந்தமான் வயிற்றில் ஆயு என்று ஒரு செம்மலையாம் மகன் அளித்தான். தேயுவும் பல தேவரும் மகிழ மற்ற இவனே மேயவன் புகழ் வேந்தரில் வேள்வியால் மிக்கோன். மாயன் ஊருவில் வந்தருள் அந்த மான் வயிற்றில். ஊர்வசி எப்படி பிறந்தாள்னா, தேவலோகத்து நடனமாதர்கள் 3 பேர் தான் இருந்தாங்களாம். மேனகை, ரம்பை, திலோத்தமை. இந்த 3 பேரும் போய் ஒரு காலத்துல நாராயணனையே மயக்க பார்த்தாங்களாம். நாராயணன் என்ன பண்ணாரா, தன்னுடைய தொடை எப்படி தேய்ச்சாராம் பாரு, தொடையிலிருந்து ஒரு பெண்ணு பிறந்தாளாம். இந்த பெண்ணுடைய அழகை பார்த்து அந்த 3 பேரும் வெக்கி நாணி போயிட்டாங்களாம். அவ்வளவு அழகம். யாரு? ஊர்வசி. மாயன் ஊருவில், ஊருன்னா தொடை. நாராயணுடைய தொடையிலிருந்து பிறந்தவள் இந்த ஊர்வசி. அந்த ஊர்வசியோடு சில காலம் இந்த புரூருவா வாழ்ந்தான். அதனுடைய விளைவாக ஆயு என்று ஒரு பிள்ளை பிறந்தது. No story ever really ends in the epic tradition. Stories are only partially resolved, only to resurface later. A single story can actually straddle multiple epochs of time. To the audiences, reconstituting the various fragments presented before them into a notion of a whole, however imperfect, is one key component of the experience of listening to epic narratives. To cite another example, Kalidasa in his Vikramoorvashiyam, his play on the story of Pururavas or Urushi, works within this narrative tradition. He retells the story of Sudyumna Ila, the mother of Pururavas,
in a different fashion. Sudyumna wanders unknowingly into a sacred forest and is turned into a woman. In Vikramoorvashiyam, Urvashi wanders into a sacred grove where women were not supposed to enter and is turned to a creeper. Pururvas, in his search for her, cannot find her even though he is just standing by her side. Urvashi, of course, can see Pururvas but cannot call out to him as she is now a creeper entwined on a tree. Urvashi and Pururvas in Kalidasa's version are finally reunited and the son Ayu is born to them. அந்த ஆயு சிறப்பாக ஆட்சி செய்தான அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது அவனுக்கு நகுஷன் நகுஷன்னு பேர். One idea thread that runs through the epic is the question of whether everything is preordained or whether an individual has agency to change their own destiny. This is about the story of Nahusha, where Yudhishthira meets his ancestor Nahusha and releases him from a curse which has transformed him into a gigantic python. முகுடமும் பெரும் சேனையும் தரணியும் முற்றும் சகுட நீரென சதமகம் புரியருந்தபத்தோன் நகுடன் நாமவேல் நராதிபன் நாகருக்கு அரசாய் மகுடம் எந்திய குறிசில் ஆயுவின் திருமைந்த இந்த நகுடராஜா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த நகுஷன் 100 அஸ்வமேத யாகம் செய்தானா. தர்மராஜா ஒரு அஸ்வமேத யாகம் தான் செய்தார். அதுக்கே அவர் எவ்வளவு சிரமப்பட்டார். Most storytellers compare Nahusha with Yayati, both great kings of the lunar dynasty. Nahusha, even though he had absolute power, lived an extremely austere, dispassionate life. Yayati, his son, on the other hand, was an extremely sensual man who thought that his body was what he was. Nahusha, while living on earth, ignored his sensuality, and his discovering of his own sensuality in the heavens led to him being cursed. Yayati, on the other hand, discovers on earth itself that nothing is ever enough for a sensual person. On this realization, he crowns his son king and retires to the forest to lead an austere life. சப்த முனிவர்களை அழைத்து என்ன அந்த இந்திராணி இடத்திலே அழைத்துன்னு போங்கன்னா சப்த முனிவர்களும் அந்த தேவேந்திரனை பல்லக்கில தூக்கின்னு போறாங்க. புது தேவேந்திரனை யாரு இந்த நகுஷ ராஜாவே பல்லக்கில தூக்கின்னு போறான். அகத்தியர், அத்திரி முனிவர், அங்கிரீசர், கௌதமர், காசிபர், புலத்தியர், வசிஷ்டர் என்று பேர். இந்த சப்த முனிவர்களும் பல்லக்கில சுமந்து வந்த அகத்திய முனிவர் கொஞ்சம் குள்ளமா இருக்கிறார். இந்த பல்லக்கில உட்கார்ந்துகிற நகுஷ காமத்தின் வேகத்திலே கருத்தழிந்து இந்த அகத்திய முனிவர் குள்ளமா இருக்கிறதுனால இந்த பல்லக்கு ரொம்ப வேகமா போக மாட்டேங்குது. பொறுமையா பரமச்சது. அகத்திய முனிவரை காலால உதைத்த சர்ப சர்ப சர்பன்னா தேவ பாஷையில சர்பன்னா சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போன்னு அர்த்தம். அகத்திய முனிவரை காலாலே உதைத்து சர்ப சர்பன் நம்புற அகத்தியருக்கு கோபம் வந்துடுத்து. அறிவிலேயே என்னுடைய பெருமை உணராமல் என்னை காலாலே உதைத்து சர்பை என்று சொன்னாயே, நீ சர்பமாக போக கிடவது எப்படி சாபன்னு சாபத்தை கொடுத்துட்டார். வருத்தப்பட்ட சுவாமி என்னுடைய சாபத்தை மாற்ற வேண்டும் என்றா. சாபம் கொடுத்தது கொடுத்தான். அந்த நகுஷராஜா வணங்கி நான் சுவாமி எனக்கு எப்ப சாப விமோசனம்னா பாம்பாக போய் உன்னுடைய பரம்பரையிலே தருமன் என்று ஒருவன் பிறப்பான். அந்த தருமனை என்னைக்கு பார்க்கிறாயோ அன்னைக்குதான் உனக்கு சாப விமோசனம்னு. Nahusha's release from his curse happens hundreds of years later, and Nahusha has been waiting patiently for this. Once Bhima goes to get the Parijata flower for Draupadi and is trapped in the vice-like clutches of his great-great ancestor Nahusha, who is now a python. All of Bhima's fabled strength is of no use against the python, and Yudhishthira goes to rescue his brother. Nahusha says he'll release Bhima if Yudhishthira is able to answer all his questions on Dharma correctly. Then the discourse on Dharma begins, and the first question that Nahusha asks is to what makes a Brahmin a Brahmin. After Yudhishthira has answered all of Nahusha's questions to Nahusha's satisfaction, Bhima is released. Nahusha is also freed from his curse, and resuming his human form, he departs to the heavens.